பாக்கியலட்சுமி அப்கமிங் எபிசோடில் இங்கே பாக்கியாவுக்கு கோபி நடுராத்திரியில் ஃபோன் பண்ணுறாரு. அதை பார்த்த பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல. கோபியா இப்போ கால் பண்ணுறாரு அப்படின்னு பாக்கியா யோசிச்சுட்டு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணோடனே கோபி இங்கே பாக்கியா எனக்கு திடீர்னு நெஞ்சு வலி தாங்க முடியல, எனக்கு மயக்கமாக வருது, நான் நம்ம வீட்டு தெரு மூலையில் தான் நிற்கிறேன், தயவு செஞ்சு வந்து என்னை காப்பாற்று ப்ளீஸ் பாக்கியா அப்படின்னு இங்கே கோபி ஃபோனை வச்சுறாரு. பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல. ஆஹா, இப்போ தானே இனியா விட்டுட்டு போனாரு, அவர் போய் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, இப்போ என்ன தெரு முனையில் இருக்குன்னு சொல்கிறாரு, அதுவும் நமக்கு ஃபோன் அடிச்சு எதுக்காக அப்படி சொல்கிறாரு, ஒன்றுமே புரியலன்னு பாக்கியா பதில் அடிச்சுட்டு போகிறாங்க. இங்கே கோபி இனியாவை இறக்கி விட்டுட்டு ராதிகா வீட்டுக்கு போனதும் ராதிகாட்ட கோபி ரொம்பவுமே கோபமாக பேசுகிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, ராதிகா கோபியை புரிஞ்சிக்கவே இல்லை. ஸோ இனியா சொன்னது எல்லாமே கோபிக்கு இங்கே மண்டையில் மிகப்பெரிய ஒரு தலைவலியை உண்டு பண்ணுது. ஸோ நீங்கள் எப்போ இந்த வீட்டுக்கு போனீங்களோ அப்போவே நிம்மதியெல்லாம் போயிடுச்சு டாடி, நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம வீடு வேறு மாதிரி இருந்திருக்கும் அப்படி இப்படின்னு பேசினாங்க. இங்கே ராதிகாவும் கோபியை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம கோபியை தூக்கி எறிஞ்சு பேசவும் கோபி டக்குன்னு எல்லாத்தையுமே காரணம் நீ தான் ராதிகா, நீ வந்து என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் என் நிம்மதியே போயிடுச்சு, உன்னால தான் நான் இன்னைக்கு என் குடும்பத்தை இழந்துட்டு உங்ககிட்டையும் கஷ்டப்பட்டுட்டு இப்படி அவஸ்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு கோபி இஷ்டத்துக்கு ராதிகாவை பேசிட்டு இனிமேல் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி கோபி ரொம்பவுமே கோவமா வெளியே வந்துடுறாரு. ஒரு பக்கம் ராதிகா தன்னை புரிஞ்சுக்கல, ராதிகாவுக்காக தன் குடும்பத்தையே தூக்கி போட்டு வந்தேன், அப்படி ராதிகா தன்னை புரிஞ்சிக்கவே இல்லையங்கிறது அவருக்கு மிகப்பெரிய டிப்ரெஷனாக மாறிடுச்சு. இன்னொரு பக்கம் தான் பொண்ணுக்கு புரிஞ்சது கூட எனக்கு புரியாமல் போயிடுச்சு, சின்ன பொண்ணாவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, இவளே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானா நாம் பண்ண காரியத்தினால நம்மளுடைய பசங்க அப்புறம் பாவம் பாக்கியா, உண்மையிலேயே நாம் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம், பாக்கியாவுக்கு நாம் பண்ணது மிகப்பெரிய பாவம், அதனால தான் இப்படி தெரு முனையில் வந்து நெஞ்சு வெளில துடிச்சிட்டு இருக்கோம். ராதிகாவுக்கு 4 வாட்டி கால் பண்ணேன், ஆனால் அவன் ஃபோனே எடுக்கலை. ஆனால் பாக்கியா, அவளை நான் எவ்வளோ பழி வாங்கியிருக்குன்னு நினச்சிருக்கேன், அவளுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபோன் அடித்த உடனே ஒரே ஃபோனில் அட்டன் பண்ணிட்டா, என்னை மன்னிச்சிரு பாக்கியா அப்படின்னு கோபி எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு நெஞ்சு வெளில துடிச்சு அப்படியே அன்கான்சியஸ்க்கு போயிடுறாரு. பாக்கியாவும் இங்கே என்ன ஆச்சு ஒன்றும் புரியலன்னு சொல்லி யார்கிட்டையுமே சொல்லாமல் இவர் வேணும்னு சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு தெரியாமல் யார்ட்டையும் சொல்லாமல் அங்கே போகிறாங்க. போய் பார்த்தா காருக்குள்ளே கோபி மயங்கி இருக்கிறத பார்த்து பாக்கியா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க. ஐயோ கோபி என்னாச்சு கோபின்னு எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் கோபி கண் முடிக்கவே இல்லை. பதறி போன ராதிகாவை ஓண்டிக்கலாம்னு பார்க்குறாங்க. பாக்கியா வேணாம், ஃபஸ்ட்டு இவருக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரை அழைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவரை அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டர் உடனே செக் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு நெஞ்சு வலி சிவியராக வந்திருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவரை உள்ள ஐசியூவில் செட் பண்ணுறாங்க. இங்கே பாக்கியாவும் ராதிகாவுக்கு கால் பண்ணுறாங்க, ராதிகா எடுக்கவே இல்லை. உடனே பாக்கியா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்து கால் பண்ணுறாங்க. ராதிகா அப்போ தான் ஃபோன் எடுத்து ஹலோ யார் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ராதிகா நான் பாக்கியா பேசுகிறேன் அப்படின்னு பாக்கியாவை சொல்லவும் ராதிகா உடனே இவங்க நமக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் பாக்கியா என்ன பிரச்சனை, இப்போ தான் உங்கள் பொண்ணு வந்து என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு போனாங்க, கோபி இப்போ தான் என்ன அவர் வாழ்க்கையில் வந்தது தான் மிகப்பெரிய தப்புன்னு சொன்னார், இப்போது நீங்கள் என்ன பேச போகிறீங்க பாக்கியா அப்படின்னு கேட்க, ராதிகா உங்கள் குடும்பத்தை பற்றி நான் பேச விரும்பலை, அது உங்களுக்கும் கோபிக்கும் 1000 இருக்கும், அது எனக்கு தேவையில்லாத விஷயம், கோபிக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்திருக்கு போல், எனக்கு ஃபோன் பண்ணார், நான் ஒரு அலசு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், ஹாஸ்பிட்டலில் பேர் சொல்கிறாங்க, நீங்கள் உடனே கிளம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லவும் ராதிகாவுக்கு கோபிக்கு என்னாச்சு பாக்கியா அப்படிங்கவும், ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஃபோன் வச்சுறாங்க. உடனே இங்கே ராதிகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க கோபி, உங்கள் மேலே ஏதோ ஒரு கோவத்தில் ஃபோன் பண்ணி நான் எடுக்காமல் வந்துட்டேன், உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல இங்கே கமலா வந்துடுறாங்க. என்னாச்சு ராதிகா, மாப்பிளைக்கு என்னாச்சு, அம்மா அவருக்கு நெஞ்சு வலியாமா, பாவம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, நான் தான் எடுக்கவே இல்லை, அப்புறம் பாக்கியாவுக்கு கால் பண்ணியிருப்பார் போல, பாக்கியா தான் போய் அவர் அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, நீ உடனே கிளம்புமான்னு சொல்லவும் இங்கே கமலா சொல்கிறாங்க, பாத்தியா ராதிகா இதுக்கு தான் சொல்கிறது, மாப்பிள்ளை எப்போ சண்டை போட்டாலும் அமைதியா போன்னு, பாத்தியா நீ ஃபோன் பண்ணி எடுக்கல, உடனே பாக்கியாவுக்கு அடிச்சிருக்காரு, ஆனால் இப்போ பாரு பாக்கியா போய் காப்பாற்றிட்டா, மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு, ஏற்கனவே அவருக்கு உன் மேலே கோபம் இருக்குது, இந்த நேரத்தில் பாக்கியா காப்பாற்றினது எல்லாமே உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே மோசமாக போகுண்டி, ஏன்டி ராதிகா அப்படி புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்னு சொல்ல, அம்மா நீ இப்பயும் அவரை ஏற்றி ஒரு மாதிரி பேசாத, நீ வாயை மூடிட்டு என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரதுனா வா, இல்லை நீ இங்கே கடை நான் கோபி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் கமலா ஒன்று சரி ராதிகா எல்லாத்துக்கும் கோவப்படாதடி இரு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலா ராதிகா அங்கேருந்து கிளம்புறாங்க. பாக்கியா சரி நம்ம கிளம்பலான்னு சொல்லி முடிவு பண்ணும்போது டாக்டர் வந்துடுறாரு வெளியே. மேடம் இருங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும். இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க.
இல்லை மேடம், அவருக்கு ரொம்பவே முடியல. அவரு ரொம்ப சிவியரா இருக்காரு. அவருக்கு தேவையான டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்து கொடுங்க போங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாக்கியாவுக்கு என்ன பண்ண தெரியல. ஆகா, வர அவசரத்தில் காசு எடுத்துலையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா உடனே எழிலுக்கு கால் பண்ணுறாங்க. எழில் கால் பண்ணுவோம். எழில் ஒன்று எடுத்து, அம்மா என்னாச்சுமா இந்த இடத்துல கால் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. எழில், அதாவது உங்கள் டேடிக்கு திடீர்னு நெஞ்சில் இருந்துச்சுடா, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கண்டா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா அவருக்கு நெஞ்சில் இருந்துச்சா? அதுக்கேம்மா நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன? அவர் எப்படி போனால் நமக்கு என்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ எழில், அவருக்கு காரில் நம்ம தெரு முனையிலேருந்து ஹார்ட் அட்டாக் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரா. நான் தாண்டா வச்சு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன், நீ உடனே கிளம்பி வாப்பா கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா வரையிருமான்னு சொல்லிட்டு எழிலும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துடுறான். வந்து இங்கே தேவையான மருந்து மாத்திரை எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு இங்கே எழிலும் வெயிட் பண்ணுறாங்க பாக்கியாவும். அப்படின்னு பார்த்து கேட்டால் ராதிகா கமலா வந்துடுறாங்க. வந்தோடனே ராதிகா ஓடி போயிட்டு, பாக்கியா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க எனக்கு திடீர்னு கால் பண்ணார், இது மாதிரி சிவியராக அட்டாக் வந்துருச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியல, என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னார். வந்து பார்த்தேன் கார்லேயே மயங்கிட்டாரு, கொண்டாந்து சேர்த்துட்டேன். இப்போது ஐசியூவில் அவருக்கு செயற்கை சுவாசம் கொடுத்துட்ருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியான்னு கெஞ்சுறாங்க. உடனே கமலா சொல்கிறாங்க, எல்லாம் ஒன்னாலையும் பொன்னாலையும் தான் வந்துச்சு, என்ன பேச்சு பேசுன அந்த குட்டி சத்தம், அதனால தான் மாப்பிள்ளை இப்படி ஆச்சு அப்படிங்கவும், உடனே இங்கே பாக்கியா இங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதையாக பேசுங்க, என் பொண்ணை பற்றி இன்னொரு வாட்டி அப்படிலாம் பேசுறீங்க உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இங்கே ராதிகா ஒன்னே, அம்மா வாயை மூடமா நீனு அப்படின்னு சொல்லவும், கமலா ஒன்னே, ஏன்டி என் வாயை மூடுற, இவங்களால தாண்டி நம்ம மாப்பிளைக்கு இப்படி ஆயிடுச்சு, நம்ம குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கடி அப்படின்னு சொல்லுவோம். என்னம்மா என்ன ரொம்ப ஓவரா பேசிருக்கீங்க, என்ன நீங்கள் எது பேசினாலும் அமைதியாக போக நினச்சிட்டீங்களா, யார் குடும்பத்தை யார் பிரிக்கிறது, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அசிங்கமே இல்லாமல் இப்படியாப்பட்ட வார்த்தை கேட்குறீங்க. கோபி முதல்ல என்னுடைய புருஷனாக இருந்தார், எங்கள் வீடு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா, ஆனால் அவரை உங்கள் பொண்ணை வச்சு ஆசை வார்த்தை காட்டி என் குடும்பத்தை விட்டும் என்னை விட்டும் என் பிள்ளைங்களுக்கு அப்பா இல்லாமல் பிரிச்சுட்டு போய் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி சேர்த்து வச்சிங்க. இப்போ வந்துட்டு யார் குடும்பத்தை பிரிக்கிறா அப்படின்னு கேட்க இங்கே கமலாவால் ஒன்றுமே பேச முடியல. ராதிகா ராதிகா சொல்கிறாங்க பாக்கியாட்ட, பாக்கியா எங்கள் அம்மா பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க, விடுங்க பாக்கியா அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கம்மா ஹாஸ்பிட்டல்னு பார்க்குறேன், நான் ஒன்றும் பழைய பாக்கியா இல்லை, நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்கும் மண்டே ஆடிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்காக இருந்துக்குங்க அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லவும், எழிலும் ஒன்று அவனும் சண்டைக்கு போயிடுறான். கமலாவால் ஒன்றும் பேச முடியல. இங்கே பாக்கியாவுக்கான்னு சொல்லி இனியா வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. உடனே இங்கே பாக்கியா இது மாதிரி உங்கள் டேடிக்கு திடீர்னு நெஞ்சு வந்துருச்சு, உங்கள் டேடி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் ஒன்றா சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இனியா ஈஸ்வரி செலியனு எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ தான் டாக்டர் வெளியே வந்து இது மாதிரி இங்கே அவர் கண்ணு முடிச்சிட்டாரு, லைட்டாக பேசிட்டாரு அப்படிங்கிற ராதிகா ஒன்றே முதல்ல ஓடுறாங்க. என்னாச்சு டாக்டர், என் புருஷனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் ஒன்னேம்மா ஒரு ஆளாக போய் பாருங்க, இங்கே பாக்கியங்கிறது யாருமா அப்படின்னு சொல்லுவோம். பாக்கியம் நான் தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. மா அவர் உங்களமா பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ராதிகா அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடாங்க. கமலா ஒன்று அப்பெல்லாம் போக முடியாது, ராதிகா நீ போ ராதிகா அப்படின்னு சொல்லவும், இங்கே டாக்டர் சொல்கிறாங்க, அம்மா அவரே நெஞ்சு வலியில் துடிச்சிட்டு இருக்காரு, அவர் இப்போ யாரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரோ அவங்க போனால் தான் அவருடைய பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், அதனால பாக்கியா மட்டும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். கமலா ஒன்று அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், எங்கள் மாப்பிள்ளைக்கு யார் முக்கியங்கிறது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். எழிலும் சரின்னு ஒன்று, இங்கே பாருங்க உங்கள் மாப்பிள்ளைனா உங்கள் வீட்டில் வச்சு பார்த்துங்க, எதுக்கு எங்கள் அம்மா கால் பண்ணாரு, அப்போது நீங்கள் அந்த லட்சத்தில் எங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிதானே, எங்கள் டேடியை ஒழுங்காக பார்த்துக்கலாம் தான் எங்கள் டேடி வந்து இந்த நிலைமையில் இங்கே இருக்காரு, அவர் இப்போது எங்கள் அம்மா பார்க்கணும்னு சொல்கிறாரு, எங்கள் அம்மா தான் அங்கே போவாங்க, அம்மா நிப்பம்மா அப்படின்னு பாக்கியா உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போன பாக்கியா கோபியை பார்க்குறாங்க. கோபி கையெடுத்து கும்புறாரு, என்னை மன்னிச்சிரு பாக்கியா, கண்மூடித்தனமாக நான் என்னென்னமோ தப்பு பண்ணிட்டேன், உனக்கு நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நேத்தி என் பொண்ணு இனியா தான் எனக்கு புரிய வச்சா, அதனால தான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கேன், நான் பண்ண பாவத்துக்கு உன் காலில் வந்து மன்னிப்புக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என்னால் ஏஞ்சிக்க முடியல, என்னை மன்னிச்சிட்டு பாக்கியான்னு சொல்ல பாக்கியாவுக்கும் ஒன்றுமே சொல்ல முடியல. பரவாயில்லைங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாக்கியா வர, பாக்கியான்னு இங்கே கோபி கூப்பிட்றான். கோபி கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சு நல்லாயிடுறாரு, டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. ராதிகா ஓடி போய் கோபி என்னை மன்னிச்சிருங்க கோபி, நான் ஃபோனுக்கு தப்பு தான் கோபி அப்படின்னு சொல்ல, இங்கே கோபி ஒன்று சி நவ் ராதிகா, உன்னை பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உன்னை பார்க்க எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது, நல்லா அந்த குடும்பத்துலேருந்து என்னை பிரிச்சுட்டு போயிட்டு இப்போ என்னை கஷ்டப்படுத்துறல ராதிகா, நான் எப்படி இருந்து தெரியுமா ராதிகா, இந்த வீட்டில் இருக்க வரைக்கும் என்ன ராஜா மாதிரி பார்த்துட்டா பாக்கியா, சாப்பிட்றதுல ஆரம்பிச்சு ட்ரெஸ் போடுறதுலேருந்து என்னை வந்து அப்படி பார்த்துக்கிட்டா, என்னை தங்க மாதிரி பார்த்துக்கிட்டா, ஆனால் நான் தான் தங்கத்தை விட்டுட்டு தகரம் தான் தங்கம் நினச்சி கண்மூடித்தனமாக ஒன்று நம்பி உன் பின்னாடி வந்தேன், ஆனால் நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே காட்டிட்டா ராதிகா அப்படின்னு சொல்ல ராதிகாவில் ஒன்றுமே பேச முடியல. பாக்கியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க கோபி, ஏதாவது அவசரத்தில் வார்த்தை விடாதீங்க, இங்கே இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி நாங்கள் வேண்டாம் ராதிகா தான் முக்கியம் சொல்லி எங்களை விட்டுட்டு ராதிகா பண்ணி போனீங்க, இப்போ ராதிகா வேண்டாம் நாங்கள் தான் முக்கியம் சொல்லி அவங்களையும் தவிக்க விட்டுறாதீங்க, தவிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயங்கிறத நாங்கள் அனுபவிச்சிட்டோம், அதனால நீங்கள் இனிமேல் இங்கே வர வேணாம், நீங்கள் ராதிகாவோடய சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே ஒன்னே கோபி சொல்கிறாரு, இல்லை பாக்கியா
என்னால் இனிமேல் ராதிகாவோட இருக்க முடியாது. ஒன்று இருந்தால் நான் இனிமேல் உன் கூட இருக்கேன், இல்லைனா 2 பேருமே எனக்கு வேணாம். நான் என் பிள்ளைங்களுக்காக தனியாகவே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு கோபி சொல்ல இங்கே ராதிகாவில் ஒன்றுமே பேச முடியல. ராதிகா கண் கலங்கி நிற்கிறாங்க. பாக்கியா சொல்கிறாங்க, இல்லை கோபி நீங்கள் இருக்கு தப்பான முடிவு கோபி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பாக்கியா நான் இப்போ தான் என் முடிவை சரியாக எடுத்திருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இனி வாழ்ந்தா என் பிள்ளைங்களுக்காக தான் வாழ போகிறேன். எனக்கு யாருமே தேவையில்லை அப்படிங்கவும் ராதிகா கண் கலங்கி அந்த இடத்த விட்டு வெளியில் போகிறாங்க.